சீரியல் ஆக்ட்ரஸ் ராஜலட்சுமி அவர்கள் ரீசெண்டா அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல லைவ் ஒண்ணு வந்திருக்காங்க. அந்த ஒரு லைவ்ல பார்த்தீங்கன்னா, பாக்கியலட்சுமி சீரியல் குறித்தும், அதுல நடித்திருந்தவங்கள குறித்தும் ஏகப்பட்ட விஷயங்கள் பேசியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். விஜய் டிவில ரொம்பவே சூப்பரா போய்க்கிட்டு இருந்த சீரியல்கள்ல ஒண்ணு தான் பாக்கியலட்சுமி. இந்த ஒரு சீரியல் பார்த்தீங்கன்னா, ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருந்துச்சு. அந்த ஒரு சீரியல்ல ஈஸ்வரி அப்படிங்கிற மாமியார் கேரக்டர் பண்றவங்க தான் ராஜலட்சுமி. அவங்க அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல லைவ் ஒண்ணு வந்திருந்தாங்க. அதற்கு மிக முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, பாக்கியலட்சுமி சீரியலோட முடிவு தான். இன்னையோட பாக்கியலட்சுமி சீரியல் எண்டுக்கு வரப்போகுது. அதனால ரொம்பவே எமோஷனலா அந்த சீரியல பத்தியும், ஏகப்பட்ட விஷயங்கள பத்தியும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. குறிப்பா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, உண்மையிலேயே இந்த சீரியல் முடியப்போகுது அப்படிங்கிறத ஏத்துக்கவே முடியல. அந்த அளவுக்கு இந்த சீரியல்ல நாங்க எல்லாருமே ஒரு குடும்பமா வாழ்ந்திருந்தோம். இந்த சீரியல்ல கிடைச்ச கேரக்டருமே அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கேரக்டர். ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருந்துச்சு. உண்மையை சொல்லப்போனா இந்த சீரியல் பண்ணும்போது எவ்வளோ பேர் என்ன திட்டிட்டே இருந்தாங்க. அந்த அளவுக்கு ஸ்டார்ட்டிங்ல இந்த கேரக்டர் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருந்துச்சு. அதே மாரி நல்லபடியாவும் போய்க்கிட்டு இருந்துச்சு. இந்த சீரியல்ல நடிச்ச கோபி எனக்கு ஒரு பையன் மாதிரி. அந்த அளவுக்கு என்கிட்ட அவ்வளோ அன்பா இருப்பாரு. எந்த நாளுமே என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாரு. இந்த சீனை இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம்னு சொல்லுவாரு. ஒரு சீனியர் ஆக்டருக்கு எவ்வளோ மரியாதை குடுக்கணுமோ, அது ரொம்ப அழகா பண்ணுவாரு. அதே மாரி தான் பாக்கியலட்சுமியும் இந்த சீரியல்ல எப்படி இருப்பாங்களோ, அதே மாரி தான் ரியல் லைஃப்லயும் இருப்பாங்க. ஆனா ரொம்ப பயங்கரமா சேட்டை பண்ணுவாங்க. அவங்களோட சேட்டைகள்லாம் கண்டிப்பா நான் மிஸ் பண்ணுவேன். ஒட்டுமொத்த டீம்ல இருந்தவங்களுமே ஒரு குடும்பமாக தான் இருந்தோம். இந்த சீரியல் இப்ப முடிய போகுது, அப்போ முடிய போகுது அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸ் போகும். நான் போயிட்டு டைரக்டர்ட்ட கேட்பேன், இல்ல அப்படிம்பாரு. ஆனா இந்த முறை ஆமா முடிய போகுது அப்படின்னு சொல்லும்போது, உண்மையிலேயே எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. கண்டிப்பா உங்க எல்லாரையுமே நான் மிகப்பெரிய அளவுல மிஸ் பண்ணுவேன். இந்த செட்ட மிஸ் பண்ணுவேன். இந்த செட்ல இருந்த மெம்பர்ஸும் மிஸ் பண்ணுவேன். கண்டிப்பா கூடிய சீக்கிரமே இன்னும் ஒரு நல்ல சீரியல்ல உங்க எல்லாரையும் சந்திப்பேன் அப்படின்னு ரொம்பவே எமோஷனலா பாக்கியலட்சுமி குறித்து ஏகப்பட்ட விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது இப்போ சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இது ஒரு புறம் இருக்க, நடிகர் கமலஹாசன் அவர்கள் அன்பறிவு அவர்களோட சேர்ந்து புதிதாக ஒரு படம் பண்ண போறதாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. இந்த ஒரு படத்தின் மீது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, அன்பறிவு மாஸ்டர்ஸோட ஸ்டன்ஸ் எல்லாமே பயங்கரமா இருக்கும். அவங்க ஒரு ஆக்ஷன் படம் எடுக்க போறாங்கன்னா யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா பயங்கரமா இருக்கும். ஸோ அதற்காக இந்த படம் எப்படா ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு எல்லாருமே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்டார்டிங்ல இந்த படம் ஜூன்லேயே ஸ்டார்ட் ஆகிருக்க வேண்டியது. ஆனா ஒரு சில காரணங்களால, குறிப்பா கமலஹாசன் அவர்கள் எம்பி ஆனதுனால ஆகஸ்ட்டுக்கு இந்த படம் தள்ளி போயிருந்துச்சு. இப்ப சமீபத்துல வந்திருக்க தகவல் என்ன அப்படின்னா, ஆகஸ்ட் மாசத்துலயுமே இந்த படம் ஸ்டார்ட் ஆகுமா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுந்திருக்காமா. ஏன் அப்படின்னா, கமலஹாசன் அவர்கள் எம்பி ஆனதுக்கு அப்புறம் அவர் இருக்க தொகுதியில இருக்க மக்கள்கிட்ட ஏகப்பட்ட நிறை குறைகளை கேட்டு அதை ஒரு டாக்குமெண்ட்ரி ரெடி பண்ணி அதை சரி பண்றதற்கான வேலைகள்ல இறங்க போறாரு அப்படின்னும், அந்த வேலைகள்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ண போறாரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. மேலும் தக்லீஃப் படத்தோட தோல்வியுமே இந்த படம் தள்ளி போறதுக்கு காரணமா சொல்லப்பட்டுட்டு இருக்கு. இதனால அன்பறிவு மாஸ்டர்ஸ் பயங்கரமா கடுப்புல இருக்காங்களாமா. இந்த படம் ஸ்டார்ட் ஆகுமா இல்ல அப்படியே ஸ்டாப் ஆக போகுதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.